அன்புக்குரியவர்களே, ஆணவத்தின் அடையாளங்கள் 10, ஆணவத்தின் வடிவங்கள் 10 என்னும் விவிலிய தொடரில் இன்று பிறரை அச்சுறுத்துவது ஒரு அடையாளம், ஒரு ஆணவத்தின் ஒரு வெளிப்பாடு என்கிற செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக பிறரை மிரட்டுவது, பிறரை அச்சுறுத்துவது, இவையெல்லாம் ஆணவம், இருமாப்பு, அகந்தையின் ஒரு அடையாளம். ஆகவே ஒருவரோடு பழகுகின்ற பொழுது நாம் பிறரை மிரட்டுவதோ, அதிகார துணியில் பேசுவதோ, அதிகாரம் செய்வதோ கூடாது. இதை பற்றிய ஒரு செய்தியை நாம் எசாயா இறைவாக்கு நூல் அதிகாரம் 13:11 இறைமொழியின் 2வது பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். கடவுள் சொல்கிறார், ஆணவக்காரரின் அகந்தையை அழிப்பேன், அச்சுறுத்துவோரின் இருமாப்பை அடக்குவேன். 3 சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன: ஆணவம், அகந்தை, இருமாப்பு. இது எல்லாமே மாற்று சொற்கள் தான். எனவே ஆணவக்காரரின் அகந்தையை அழிப்பேன், அச்சுறுத்துவோரின் இருமாப்பை அடக்குவேன். எனவே பிறரை அச்சுறுத்துபவர்கள் இருமாப்பு உள்ளவர்கள், கடவுள் அவர்களை அடக்குவார். விவிலியம் சொல்கிற முக்கியமான செய்திகளில் ஒன்று, தாழ்நிலையில் இருப்பவர்களை கடவுள் உயர்த்துகிறார், நெஞ்சிலே செருக்குற்றோரை அவர் சிதறடிக்கிறார். மரியாவின் பாடல். எனவே இது விவிலியத்தின் முதன்மையான செய்திகளில் ஒன்று. எனவே நெஞ்சிலே இருமாப்பு கொண்டு பிறரை அச்சுறுத்துபவர்கள், பிறரை மிரட்டுபவர்கள், பிறரை அடக்குபவர்கள், பிறரை ஒடுக்குபவர்கள், அவர்களை கடவுள் ஒடுக்குவார். இந்த எச்சரிக்கை செய்தியை நாம் உள்ளத்தில் பதித்து ஆணவம், இருமாப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. உன் மகனேனும் தகுதிற்றே, உன் மகளேனும் தகுதிற்றே.